வக்கீல் சார், வக்கீல் சார், வணக்கம் ரிப்போர்ட்டர் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை. சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது சார். உங்களை பார்த்து பேசணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மீட் பண்ணவே முடியல. இன்னைக்கு தான் உங்களை பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு குரல் கொடுத்தேன். சொல்லுங்கள் சார். நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசுவோமே. சார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த கிரெடிட் கார்டு ஒன்று ஏதோ வாங்கிட்டாரான் சார். அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அவங்கலாம்? யாரும் தான் வாங்கலை. ஊரை சுற்றி கிட்னி எடுக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கிட்னி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இதை பார்த்துட்டு அரசாங்கமும் சும்மா தான் இருக்குது. அதாவது வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 14 லட்சம் 18 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. எதை அடிப்படையாக வச்சு லோன் தராங்கன்னு தெரியல. லோனை கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு வந்து கடன் வாங்குறது வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கரெக்டோ, ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கும் போதும் அவனுக்கு அதை திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் கடன் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு சொத்தை அடிப்படையாக வச்சு கடன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நகையை அடிப்படையாக வச்சு கடன் கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தனோட, அது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போகிற ஒருத்தனோட வேலையை மட்டுமே அடிப்படையாக வச்சு அன்செக்யூர்ட் லோனாக கொடுக்கறது தான் இந்த கிரெடிட் கார்ட்ஸ், அப்புறம் இந்த அப்ளிகேஷன் பேஸ்ட் லோன்ஸ் எல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க லோன் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர்லாம் வந்து அந்த கிரெடிட் கார்ட்லேருந்து கிடைக்கிற காசு என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் கூட போடுறாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு எவ்வளோதான் வாங்குறதுக்கு இவங்க அவாய்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பேங்க்காரனுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த கிரெடிட் கார்டு ஏஜென்சி என்ன பண்ணுறான், கால் பண்ணிகிட்டே இருக்கான். முதல்ல அந்த பேங்க்குடைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமான்னு வருது. நீங்கள் 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறான். அப்போ நீங்கள் வந்து தவிர்க்க பார்க்குறீங்க. மற்றவங்களுக்குலாம் நடக்குது, இது வேண்டாம், இது ஒரு ட்ராப்புங்கிற மாதிரி நீங்கள் தவிர்க்க பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கும் பண தேவை இருக்குது. நாட்டில் வந்து விலைவாசி உயர்வு பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, பணமே இல்லை யார்கிட்டையும். இருந்தாலும் பேங்க்காரன் எடுத்துடுறாங்கிற நிலைமை தான் இருக்குது. அதனால் நம்ம கடன் வாங்குறதே தவிர்த்து இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு லெவலில் வந்து பண கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்டை வாங்கிடுறாங்க. கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு லெவலில் வேலை போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை வந்தால் ரொம்ப மோசமான மனித உரிமை மீறல்களுக்கு வந்து மக்கள் வந்து உட்படுத்தப்படுறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து அசியசியமா பேசுறது. ஆமாம் சார், நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்லேயுமே போயிட்டு ஒரு 2 பேர் வந்து நைட்டு 10:30 மணிக்கு போயிருக்காங்க. லேடிஸ் தான் இருக்காங்க. லேடிஸை வந்து நீ ப்ராஸ்டியூட் பண்ணி கூட எனக்கு காசை கொடு, என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு பணத்தை கொடு அப்படி. சார் அப்படி கேட்கலாமா சார்? எனக்கு அதுதான் டவுட்டு. அதாவது சட்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் இடமே இல்லை. ஆர்டிகல் 21 இருக்கு. ஆர்டிகல் 21 அப்படின்னா என்னன்னாக்க உயிர் வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப். அந்த ஆடு மாடுங்க இருக்கு இல்லையா, இந்த ஆடு மாடுக்கெல்லாம் வந்து உயிர் வாழ்கிற மாதிரி உயிர் வாழ்கிற உரிமை இல்லை. நாய் பண்ணி மாதிரி உயிர் வாழ்கிற உரிமை இல்லை. அப்போ வந்து டிக்னிட்டியோட மானத்தோட உயிர் வாழ்கிறதுக்கான உரிமையை எனக்கு அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. நான் அடிமை கிடையாது, போராடி பெற்ற சுதந்திரம். கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ வந்து இன்னுயிர்களை தியாகம் பண்ணி கிடைச்ச சுதந்திரம் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகிட்டையும் இந்த மாதிரி கொள்ளடிக்கக்கூடிய பேங்க் கம்பெனிஸ்கிட்டையும் வந்து போய் சேர்ந்துருக்கு. மக்கள் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, RBI கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. காலையில் 7 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் போகணும். அதுவும் எங்கே சந்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் தீர்மானிக்கலாம். நான் ஃபோன் எடுக்கிறேன், பேசுகிறேன், என்னால் கடனை கட்ட முடியல, கட்ட மாட்டேன்னு சொல்லலை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு எதை பேஸ் பண்ணி கடன் கொடுத்தேன், எனக்கு வருமானத்தை பேஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ எனக்கு வருமானம் இல்லை, நான் எப்படி கட்டுவேன்? அப்போ எனக்கு டைம் வேணும்னு கேட்குறேன். உங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. உடனே கட்டு, இப்போவே கட்டுன்னுலாம் சொல்லணுங்கிற அப்படிலாம் சொல்ல முடியாது அவனால். ஆனால் இந்த பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்டுங்கிறவன் யாருன்னா ஒரு கூலிப்படை. ஆனால் அவனும் பாவம் யாருன்னா மிடில் கிளாஸ். ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வரவன் தான் அந்த பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்டும். அவனுக்கு சட்டம் தெரியுமா? அவனுக்கு RBI கைட்லைன்ஸ் தெரியுமா? அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 21 இன்டர்பிரட் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சட்டம் ஏற்ற அதிகாரம் கிடையாது. சட்டத்தை வந்து போட முடியாது சுப்ரீம் கோர்ட்டால். ஆனால் சட்டத்தை இன்டர்பிரட் பண்ண முடியும். இன்டர்பிரட் பண்ண முடியும்னா இப்போ ஆர்டிகல் 21ங்கிறது வெறும் ரைட் டு லைஃப் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது வெறுமை ரைட் டு லைஃப்னு இல்லை. அது வந்து உனக்கு ரைட் டு எஜுகேஷன், அப்புறமா ரைட் டு ஃபுட், ரைட் டு ஷெல்டர், ரைட் டு டிக்னிஃபைட் லைஃப்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ப்ரைவசி, ஒரு தனி மனித, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ப்ரைவசி அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்கு. ஆமாம். அப்போ அதை வந்து ஒருத்தன் சீர்குலைக்க முடியாது. நான் கடனை வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா கூட, ஒரு கொலை குற்றவாளி கூட
அமைதியா இருக்கிறதுக்கான உரிமையை வந்து இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. If he wants to remain silent in the court, he can remain silent. He can remain silent during interrogation. ஒரு கிரிமினல் குத்தம் பண்ணவனுக்கு கூட அமைதியா இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு கிரண் பேதி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. சார் இப்போ அந்த மாதிரி இந்த லோனை வந்து கட்டாயப்படுத்தி இப்போ நீ கட்டி தான் ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க இல்லையா, இதுல இருந்து நம்ம மக்களை எப்படி பாதுகாக்கலாம்? அதுக்கு ஏதாச்சும் தீர்வு முறைகள் இருக்கா? தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் ஒரு 5 வருஷமா வக்கீலா ப்ராக்டிஸ் பண்றேன். நல்ல ஒரு லா ஃபார்ம்ல பண்ணியிருக்கேன். எனக்கு வக்கீல் தொழிலே இதுக்கு மேல ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லை வந்து வாத்தியார் தொழில் பார்க்கலாமான்னு இருக்கேன், இங்கிலீஷ் வாத்தியாரா போயிடலாமான்னு இருக்கேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. மற்றபடி மற்ற வக்கீல் இந்த யூடியூப்ல வந்து பேசுற மாதிரி நான் உங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும், என்னால் முடிஞ்ச ஐடியா நான் கொடுக்கணும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னாக்க, முதல் விஷயம் வீட்டில் ஆல்ரெடி வாங்கின கடனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கடனை வாங்கி சிசிடிவி கேமரா போடுங்க. அந்த சிசிடிவி கேமரால உங்களுடைய அதாவது ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சிசிடிவி கேமரா போடுங்க. நம்பர் 1. ரெக்கவரி ஏஜென்ட் வராங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டு முதல்ல கேளுங்க, அதை ஃபோட்டோ எடுங்க. ஐடி கார்டு கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் பேட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுங்க, 100க்கு ஃபோன் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கட்சி பிரமுகர்கள், ஏன்னா அவங்க தான் இந்த சிஸ்டமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க. அந்த கட்சி பிரமுகர்கள்கிட்ட நீங்கள் காவல்துறையை நேரடியாக அணுகிறத விட கட்சி பிரமுகர்கள் யாரையாவது நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னாக்கா அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீதிமன்றம் போறீங்க அப்படின்னாக்க எப்பயுமே தாமதிக்கப்படுற நீதி வந்து மறுக்கப்படுற நீதி, உடனே எல்லாம் ரெமடிலாம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு போனால் கூட இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கலாம், ஆர்பிஐக்கு கடிதம் எழுதலாம். அது லட்சக்கணக்கான கடிதங்கள்ல ஆர்பிஐ அது ஒரு கடிதமாக பார்க்கும். ஆர்பிஐக்கு தெரியாதா மக்கள் இந்த மாதிரி வஞ்சிக்கப்படுறது? இல்லை உச்சநீதிமன்றத்துக்கே இது தெரியாதா? தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஒரு மன திருப்திக்காக நம்ம இன்சால்வென்சி பெட்டிஷன் வந்து ஒன்று ஃபைல் பண்ணலாம். இன்சால்வென்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து வந்து ஒரு விஏஓ கையெழுத்து போட்டால் உங்களுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து வாங்கிடலாம். அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்சால்வென்சி பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த காலத்தில் மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நடைமுறையில் அப்படி சொல்கிறது இல்லை. இன்சால்வென்சி பெட்டிஷன் அது ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கள் உங்களுடைய கடன் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 50 லட்சம் கொடுக்கணும், ஆனால் உங்ககிட்ட இருக்கிறதே வந்து ஒரு தட்டு தான் இருக்குன்னா அந்த தட்டை உடச்சி இந்த உனக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உங்ககிட்டேருந்து வந்து எதுவும் வாங்க முடியாது. புரியுதா சொல்கிறது? 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட 5 லட்ச ரூபாய்க்கு தான் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கூட இல்லை அவங்ககிட்டயும். இப்போ அந்த 5 லட்ச ரூபா சொத்தை வந்து கோர்ட் வந்து ஜப்தி பண்ணி அதை விற்று எல்லா கடன்காரனுக்கும் இந்த 5 ரூபா 5 ரூபா 5 ரூபான்னு கொடுத்துரும். அதுக்கு மேலே வந்து உங்களை வந்து எந்த பேங்க் ஏஜென்ட்டும் தொந்தரவு பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நீங்கள் கடன் வாங்குங்க வாங்காமல் போங்க, எந்த ஒரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் மானபங்கப்படுத்தப்படுறது, மனித உரிமை மீறல். இதுக்கு இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? மக்கள் கோழைகளாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு.